வணக்கம் மக்களே. கருப்பு கவனி அரிசி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ பாரம்பரியமான அரிசி வகைகள் பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு நிறையவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு கருப்பு கவனி அரிசி, சிவப்பு அரிசி இதெல்லாம் அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ சக்தி இல்லாத கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய வெள்ளை அரிசியை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாளுக்கு இது சாப்பிட்டு வாங்க, ரொம்பவே ஆரோக்கியம் தரும். ஸோ அது என்னென்ன அற்புதங்களை தரப்போது, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. ஸோ நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு நிற அரிசி வகையை சார்ந்தது இந்த கருப்பு கவனி. இந்த அரிசி வகை சீனாவிலிருந்து வந்தது அப்படின்னு வந்து ஆரம்ப காலத்தில் மன்னர்கள் மட்டும் சாப்பிட்டு வந்தாங்கன்ற மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கருப்பு கவனி அரிசியில் இல்லாத சத்துகளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏராளமான வைட்டமின்கள், மினரல்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, புரதங்கள், வைட்டமின் இ, வைட்டமின் B2, வைட்டமின் B3, பீட்டா கரோட்டின், லூட்டின், ஜியாக்சானின், கால்சியம் சத்துக்கள், இந்த மாதிரியான அற்புதமான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஸோ கருப்பு கவனி அரிசியில் பைட்டோ நியூட்ரியன்கள் மிக மிக அதிகம். இவை உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சீரான செயல்பாட்டிற்கும் மிக முக்கியமான விஷயம். இவை உடல்ல உள்ள உறுப்புகளுடைய செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று. குறிப்பா இதய ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேம்படுத்தும். உடல்ல இம்ப்ளமெண்டேஷன்கள் ஏற்படுத்தாமல் தடுக்கவும், ஏற்கனவே உள்ள இம்ப்ளமெண்டேஷன்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க கருப்பு கவனி அரிசி வந்து ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ கருப்பு கவனியில் உள்ள ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் உடல் வீக்கங்களை குறைக்க வந்து செய்து ஆரோக்கியமான ஒரு விதத்தில். ஸோ ஆஸ்துமா மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கவனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அந்தோசியன்கள் எனப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். உடலில் வந்து இருக்கக்கூடிய கழிவுகள், ஸோ இந்த கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றக்கூடிய வேலையை இந்த கருப்பு கவனி அரிசியில் உள்ள மூலக்கூறுகள் செய்யுது. பொதுவாக வந்து அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் நச்சுகள் சேர்ந்துடும். ஆனால் கருப்பு கவனி அரிசியை எடுத்துக்கொள்ளும் போது அது கல்லீரலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஸோ வெள்ளை அரிசி, ப்ரௌன் ரைஸ், சிவப்பு அரிசி என எல்லா வகை பாரம்பரிய அரிசி மற்றும் வரகு, குதிரைவாலி, திணை உள்ளிட்ட சிறு தானிய வகைகளை காட்டிலும் கருப்பு கவனி அரிசியில் கிளைசமிக் குறியீடு மிக மிக குறைவுங்க. ஸோ இதை சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையை வந்து உயர்த்தும் வேகமும் விகிதமும் இதில் மிக மிக குறைவு. இது நீரிழிவை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய உதவி செய்யும். நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவனி அரிசியை தினசரி சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் அதன் விகிதம் அதிகரிக்கும் போது நமக்கு எலும்பு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா இரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் உறைதல் ஆகிய ஆபத்துகளை ஏற்படுத்திடும். ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கருப்பு கவனிக்கு முக்கிய இடம் உண்டு. அதே போல் ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கும். பிளட் ப்ரெஷர், பிளட் கொலஸ்ட்ரால், குறிப்பாக வந்து சொன்னால் கருப்பு கவனி அரிசியை உணவில் சேர்க்கும் போது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதலை தடுக்கும். நிறைய பேர் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்கலாம், கருப்பு கவனி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க, கருப்பு கவனி மால்ட்டு. அது எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு. ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதோடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றி எல்டிஎல் என்னும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யுது. முக்கியமாக கருப்பு கவனி அரிசி அப்படின்னாலே அது புற்றுநோய் எதிர்த்து போராடவும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கவும் உதவி செய்யும் அரிசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருப்பு கவனியில் உள்ள அந்தோசியனின் எனப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோயை எதிர்த்து பண்புகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க கொண்டிருக்கு. அதனால் புற்றுநோயுடைய ஆபத்து குறைக்க இந்த அரிசியை அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம், தவறு கிடையாது. ஸோ கருப்பு கவனி அரிசியில் உள்ள அதிகப்படியான நார் சத்துகள் மற்றும் பிற மினரல்களும் தலைமுடி உதிர்தலை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்ட கூடியதான ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. அதோடு கருப்பு கவனியில் இருக்கக்கூடிய புரதங்கள் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை முடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடுது. எனவே மக்களே கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. இது கண்களுக்கு பீட்டா கரோட்டின் அப்படின்ற கூடிய சக்தியை கொடுக்குது. அதனால் கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இதிலிருந்து நம்ம பெற முடியும். ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வந்து காணப்படுறதுனால கண்களை ஆரோக்கியமான ஒரு விதத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பாதுகாக்குது. ஸோ இந்த ஒரு கருப்பு கவனி அரிசியை பயன்படுத்திட்டு வாங்க. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு பயன்படுத்துங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.